வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். இன்னைக்கு சீஃப் கெஸ்டா யார் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா ஜெய்மிஸ் சந்திரமௌலி ஐயா வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கங்க ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பருங்க. ஸோ கடந்த எபிசோட்ல பாத்தீங்கன்னா நம்ம இந்த கோச்சார் ரீதியா இருக்கிற பிரச்சனைகளை பத்தி பேசிட்டு இருந்தோம். ஒரு கோச்சாரங்கிறது ஒரு ஜாதகத்தில் எவ்வளவு முக்கியம், அது எப்போ வேலை செய்யும், அது எப்படி வேலை செய்யுங்கிறது நீங்க சொல்லிக்கிட்டே வரீங்க. ஸோ இன்னைக்கு பார்க்கக்கூடிய லக்னம் பாத்தீங்கன்னா கடக லக்னம். ஸோ இந்த கடக லக்னக்காரங்களுக்கு இந்த கோச்சார் ரீதியா எத்தனை பர்சன்டேஜ் வேலை செய்ய போகுது, ஆக்சுவலா என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் ஐயா. குரு பயிற்சி ராகு பயிற்சிக்கு பிறகு அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிடும். அப்ப கடகத்துக்கு 8ல் ராகு வந்துடுறாரு, 12ல் குரு வந்துடுறாரு, சனி 9ல் இருக்காரு, 2ல் கேது இருக்காரு. இதுதான் ராஜகிரகங்கள்னு பேரு. இந்த ராஜகிரக பயிற்சிகள் நம்ம ராசி பலன்ல இருந்து இப்ப நம்ம லக்ன பலனுக்கு மாத்தி அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் டீப்பாவா கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு ஜோதிடத்தினுடைய பார்வை எப்படி வழி நடத்தணுங்கிறத நான் சொல்லி கொண்டு போயிட்டு இருக்கேன். ஏன்னா எடுத்த உடனே டெக்னிக்கலாக போனால் புரியாது. அப்படிங்கிறதுனால நம்ம லக்னப்படி முதல்ல பாருங்க, கிரகங்கள் இங்கெங்கே இருக்குன்னு சொல்லி பாருங்க, அதுக்கப்புறம் பாவத்துக்கு வாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் கேட்குறனுடைய அர்த்தம் என்னன்னா, 8ல் ராகு 12ல் குரு, உலகத்தில் இருக்கிற அத்தனை கடகலக்னக்காரரும் நஷ்டமும் கஷ்டமும் விரயமும் பற்றணுமாங்கிறதுல கேள்வி. அட்டமா ராகுவா இருக்காரு, விரைய குருவா இருக்காரு, மொத்தமா டேஞ்சரா இருக்கு. அதுல ஒரு 40-50% பேருக்கு ராகு திசையும் நடக்கும், குரு திசையும் நடக்கும். அப்ப அத்தனை பேருமே பிரச்சனையே சந்திப்பாங்களா அப்படின்னு கேட்டா இல்லை. அதுதான் ஜோதிடத்துல நம்ம டெப்தா பார்க்க வேண்டிய விஷயம். இப்ப கோச்சாரம் என்பது இப்ப 16 வருஷம் குரு திசை நடக்குது, 18 வருஷம் ராகு திசை நடக்குது அவங்க பிறந்தவங்களுக்கு. இந்த 1.5 வருஷத்துல 18 மாசத்துல ராகு வர்றதும், ஒரு வருஷம் 12 மாசத்துல குரு வர்றதும், 16 வருஷ குரு திசை, 18 வருஷம் ராகு திசை. அந்த திசையில ஒரு வருஷம் இவங்க கோச்சாரம் மேட்ச் ஆகுது, 8லையும் 12லையும். சரி, முதல்ல 9ல் இருந்தப்ப என்ன பண்ணாருன்னு கேள்வி வேணும்ல. கண்டிப்பா. அதே மாதிரி லாபத்துல இருந்த குரு என்ன பண்ணாருன்னு கேள்வி வேணும்ல. அப்ப இதுக்கெல்லாம் நமக்கு நட்சத்திரம் தான் விட சொல்லுது. இப்ப லக்னத்துக்கு இடம் 11 இருக்கலாம், ஆனா அவர் போற நட்சத்திரம் அது என்ன பாவத்தை வச்சிருக்கோ அந்த பலனை அனுபவிப்பாங்க. இதை புரிஞ்சுக்கிறது எப்படி அப்படின்னா, நமக்கு இடம் நல்ல இடமா இருந்தாலும் அந்த பாவ தொடர்பு நெகட்டிவா இருந்தா அது மைனஸா நடக்கும். இப்ப இடம் கெட்டதா இருக்கு, குரு 12ல் இருக்கு, ஆனா அவர் உண்மையிலேயே அவங்க ஜனன ஜாதகத்துல குரு நல்லவராக இருந்து நல்ல பாவ தொடர்புகள் பெற்றிருந்தால் இந்த 12ன் வழியாக நன்மைகள் பெறுவார்கள். இந்த 12ங்கிறது என்ன அப்படின்னா, வெளிநாட்டு வேலை, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு, புகழ், ஆராய்ச்சி, இதுல எல்லாம் நன்மைகள் பெறுவாங்க. ஆனா இப்ப நம்ம திசா புத்தி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். இப்போ நீங்கள் வேறு திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, ராகுவை ஏன் எடுக்கிறீங்க, குருவை ஏன் எடுக்கிறீங்க, எடுக்கவே வேண்டிய அவசியமே இல்லை. அதே மாதிரி ஒரு சிலருக்கு புத்தியில் வரும் பார்க்கலாம், அந்தரத்தில் வரும் பார்க்கலாம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நமக்கு லக்னப்படி, லக்ன புள்ளிப்படி நமக்கு குரு யார், ராகு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4, 8, 12ல் தான் அவங்க நட்சத்திரமே இருக்குது. அவங்க நட்சத்திரம் இருக்கிற இடத்துக்கேத்தான் இப்போ அவங்க வந்திருக்காங்க. அப்ப அந்த மாதிரி வரும்போது அவங்களுடைய ஜனன ஜாதகத்துல 4, 8, 12 தொடர்பு இருந்தால் மட்டும்தான் கஷ்டத்தை கொடுப்பான். மற்றவங்க எல்லாருக்கும் கொடுத்துட மாட்டார். 4, 8, 12 அவங்க ஜாதகத்துல தொடர்பு இருக்கணும். இப்ப உதாரணத்துக்கு குரு பிறந்த ஜாதகத்துல 11ல் இருந்தாருன்னு வைங்க, இப்ப 12லே வந்தாலும் கஷ்டம் இல்லை. ஏன்னா அவர் பிறப்பிலேயே அந்த குரு நல்ல குருவாக மாறி இருக்கார், நல்லது செய்யக்கூடிய திசையாக மாறிவிட்டார். அப்ப அவர் 12ல் வந்தா என்ன ஆகும்னா, பலன் கிடைக்கிறதுல கொஞ்சம் கம்மியாகும். இப்படித்தான் நம்ம கோச்சாரத்தை எடுக்கணும். இப்ப நமக்கு லக்னத்துல இருந்து டெய்லி சந்திரன் போயிட்டு இருக்கிறது, ஒரு மாசத்துக்கு உள்ள ஒரு சுத்து வந்துருவார். அதுல தினப்பலன் இருக்கு, அதுக்கப்புறம் வார பலன் புதன் இருக்கு, அதுக்கப்புறம் மாத பலன் சூரியன் இருக்கு, வருட பலன் இருக்கு, வருட பலன் குரு இருக்கு. இது எல்லாமே ஒரு காம்பினேஷனுங்கிறது பேஸ்ட் ஆன் திசா புத்தி தான். அப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்போ கோச்சார் ரீதியாக இப்போ நான் கேட்குறேன், கேள்வி சொல்லுங்க. இப்போ பணம் வரும் வாய்ப்பு, இப்போ கடகலக்கணக்கு இருக்காங்க, இவங்களுக்கு எப்போ பணம் வரும், இதுதான் கேள்வி. இப்ப நமக்கு வரவு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னால 2ஆம் இடம். அந்த 2ஆம் இடத்துல எப்படிப்பட்ட பண வரவுங்கிறதும் ரகசியம் இருக்கு. இப்ப ஒருத்தருக்கு 6ஆம் இடமான வேலை மூலமா 2வது பணம் வரும்,
ஒருத்தருக்கு 9ஆம் இடமான பூர்வீக சொத்தா கூட 2ஆம் இடம் வரும். 8ல இருந்து கூட 2 வரலாம். ஆமா, ஒருத்தருக்கு அரசியல்வாதிக்கு பதவி மூலமா கூட தான் வரும். அதே மாதிரி ஒருத்தருக்கு இப்போ இன்சூரன்ஸ் பணம் வருது, ஒரு Lottery. உயில் மூலமா பணம் வருது, 8ஆம் பாவம் 2ஆம் பாவத்தினா அனாமத்தா பணம் வரும். இவ்வளவு விஷயம் அதுல இருக்கு. நாம ஈஸியா சொல்லிடுறோம், பணம் மொத்தமா வருதா அதை மட்டும் கேளுங்க அப்படிங்குவோம். அப்ப அந்த 2ஆம் இடத்துக்கு இந்த 12ல இருக்கிற குரு 11ஆம் பாவத்துல இருக்காருன்னு அர்த்தம். அதனால இவங்களுக்கு பண வரவு உண்டு. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி செலவு இருக்குமா இருக்காதா? ஏன்னா 12லயே அங்க இருக்காருல்ல, அதனால அங்க செலவுக்கேற்ற வரவு கண்டிப்பா கிடைக்கும்னு சொல்லணும். இதே 12ல குரு இல்லாம 11ல இருந்தால் அதுல வந்து செலவு ஆகலைன்னு அர்த்தம், உபரியா இருக்குன்னு அர்த்தம் பணம். இப்படி ஒவ்வொரு கேள்விக்கு தகுந்த மாதிரி எடுக்கணும். இப்ப நீங்க வந்து 8ல ராகு இருக்காரு, அது என்ன எதுக்கு கஷ்டம்னா லக்னத்துக்கு கஷ்டம். ஆனா தொழிலுக்கு பாருங்க அது லாபம். நம்ம கடகலக்னத்துக்கு தொழில் ஸ்தானம் எதுங்க? மேஷம். அந்த வீட்டுக்கு கும்ப லாபஸ்தானம். அப்ப தொழிலுக்கு வந்து அது முன் பிரவிருத்தியா செயல்பட்டு தொழிலை வளர்க்குதுன்னு சொல்லணும். 10க்கு 11 இங்க. 10க்கு 11ங்கும் போது அவரு போறது ஒரு யூனிட் போடலான்னு போவார், ஒரு ஃபேக்டரியை, அது வந்து 2 பிரிவா போட்டுருவார். ஏன்னா மல்டிப்ளை ஆயிடுதுங்க, சீக்கிரமும் நடந்துடும். ஒரு தொழில் வந்து லாபஸ்தானம் வேலை செய்யும்போது சீக்கிரமும் நடந்துடும். அப்ப தொழிலுக்கு சப்போர்ட் பண்ற அதே ராகு லக்னத்துக்கு ஒன்று ஹெல்த்ல பாதிக்கிறார், அப்படி இல்லைன்னா உறவுல பாதிக்கிறார். இப்ப 7ஆம் வீட்டுக்கு 2ஆம் வீடு தானே 8ஆம் வீடு. அப்ப கணவனானால் மனைவி, மனைவியானால் கணவன், வாக்குஸ்தானம் 2. அப்ப நாக்குல பாம்புன்னு அர்த்தம். அவங்க பேசுறது இவருக்கு ஹர்ட் ஆகும், அல்லது இவங்களை ஹர்ட் பண்ணணும்னே அவங்க பேசுவாங்க. அப்ப உறவுகள் பாதிக்கப்படுது. இப்ப 12ஆம் வீடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தன்னுடைய சக்தியை இழக்கிறது. ஒரு நல்ல ஒரு எபிலிட்டியா இருக்கேன், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தேன், நல்லா ஊக்கமா இருந்தேன், அதெல்லாம் வந்து சோர்ந்து போய் என்னால் முடியல, அல்லது உறவுகளால் ஒருத்தர் வந்து பாதிக்கப்பட்டா எப்படி இருப்பார்? எதையோ பறிகொடுத்த மாதிரி இருப்பார். அந்த 12 சக்தியை பறிகொடுத்தல். ஒரு சிலருக்கு வந்து தேவையில்லாத உறவுகளை நம்பி ஏமாந்து போன பறிகொடுத்தலும் இருக்கும், ஏமாந்து போன பறிகொடுத்தலும் அங்கே நடக்கும். அப்போ இந்த மாதிரி அகம் சார்ந்த விஷயத்துல தான் இந்த 8, 12 அவங்களுக்கு நெகட்டிவ். இப்போ 10ஆம் இடம் பாருங்க, மேஷம் கடகத்துக்கு. இந்த பக்கம் குரு வந்து பிரவிருத்தி ஸ்தானத்தில் இருக்காரு, 10க்கு மல்டிப்ளை 12. அந்த பக்கம் பாருங்க 10க்கு லாபஸ்தானத்தில் ராகு, முன்னால மல்டிப்ளை, இங்க பின்னால மல்டிப்ளை. அப்ப தொழிலுக்கு வந்து எந்த விதத்திலையும் கெடுக்காது. ஆனா அதே நேரத்துல லக்னம் கஷ்டப்படுதுங்கிற விஷயம் பார்க்கும்போது இவங்க இந்த திசை நடக்கிறவங்க இவங்களுடைய திசை கொடுப்பினையில வந்து 8, 12 தொடர்பு இல்லாம இருக்கும். ஸோ அதனாலதான் இவங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் நஷ்டங்கிறது. ஆமா, கடக லக்னம் ஜென்ரலாவே வந்து கடக லக்னத்துக்கு வந்து 11ஆம் இடம் பாருங்க 2ஆம் வீடா வருது. 11ங்கிறது என்னன்னா நம்ம ஆசைப்படுறது, எதிர்பார்க்கறது. அப்ப அது பூராமே பணமா சேமிக்கிறது வருது. நினைச்ச பணத்தை சாதிப்பாங்க, சேமிப்பாங்கன்னு அர்த்தம் கடக லக்னம். அதே 8ஆம் இடம் பாருங்க காலச்சக்கரத்துக்கு அது 11ஆம் வருது. இந்த 11ங்கிறது என்ன? நண்பர்கள், மூத்த சகோதரம், ஆசைப்படுறது, இது எல்லாமே வந்து காலச்சக்கரத்தினுடைய 11 வந்து இவங்களுக்கு 8ஆ வர்றதுனால நம்பிக்கைடுறது, துரோகத்தினால வீழ்றது, இதுவும் நடக்குது. துரோகத்தினால வீழ்றது 8க்கும் 11க்கும் கனெக்ஷன். நண்பர்கள் சார்ந்து இருப்பீங்க. நண்பர்களுங்கிறது தான் 11 காலச்சக்கரத்துக்கு 2ஆ வருது. அதனால எல்லாருனாலையும் வளர்றாங்க. அதுல வந்து சில பேர் துரோகம். ஒரு துரோகம் எப்படி நடக்கும் அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஆப்போசிட்டு உண்டான திசை நடந்துகிட்டு இருக்கும். இப்ப இவங்களுக்கு 8ஆம் இடத்துல தானே ராகு இருக்கு, ராகு திசை நடக்கிறவங்க எல்லாம் இவங்களை பாதிச்சிருவாங்க. அப்படி புரிஞ்சுக்கோங்க. 11ஆம் இடத்துல சந்திரன் இருக்குங்களா, 11ஆம் இடம்ங்கிறது நம்ம பிரியப்பட்டது நண்பர்கள். சந்திர திசை நடக்கிறவனால இவங்க வளருவார். இப்படி எடுத்துக்கணும். உள்ள கணக்கு பண்ணா நீங்க சொன்ன மாதிரி நண்பர்களால் பணம் வரும், பணம் வரும். இப்ப 11ஆம் இடம் கட்சி,
கட்சியினால பெரிய தலைவராக வளர்றதும் 11ஆம் இடம் தான். பொதுமக்கள் செல்வாக்கு 11ஆம் இடம். ஒரு கட்சிக்கே தலைமையா இருக்கணும் அப்படின்னா அந்த 11க்கும் லக்னத்துக்கும் தொடர்பு நல்லா இருக்கணும். மறைந்த மூத்த தலைவர் கருணாநிதி அவர்கள் கலைஞர் ஜாதத்துல லக்னத்துக்கு 11ஆம் இடம் கடக லக்னம், 11ஆம் இடம் வந்து காலச்சக்கரத்துக்கு 2ஆம் இடம். கடக லக்னத்துல நிறைய பேருங்க இருக்காங்க. அரசியல்லையும் சரி, ஆதிக்கத்துலையும் சரி, அதிகாரத்துலையும் சரி. அவங்களுக்கு என்ன இந்த ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய 10ஆம் இடம் என்பது காலச்சக்கரத்துக்கு 1ஆம் இடம். அப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டியை அங்கே கடகம் வச்சிருக்கு. 10ஆம் இடம்ங்கிறது அந்த புகழ் பதவி. அது காலச்சக்கரத்துக்கு 1ஆ இருக்கிறதுனால அந்த உலகமே அங்கீகரிக்குதுன்னு அர்த்தம். இல்லை இவங்களுக்கும் இந்த ஆசை இருக்கும், இந்த பதவி தலைமை பொறுப்பு. கடகலக்கணத்துக்கு வந்து கண்ட்ரோல் பவர் வேணும்னு இருக்கும். அதனுடைய சிம்பல் பாருங்க நண்டு. அப்ப என்ன அப்படின்னா ஒரு பாதுகாப்பு, அதே நேரத்தில் அவங்களுக்கு வேண்டிய சௌகரியம், அவங்கள நம்பி இருக்கக்கூடிய மக்களை அவங்க வசப்படுத்திடுவாங்க. அந்த ஆற்றல் இருக்கு. இதுல நிறைய அதிகாரிகள், ஈவன் மத்திய அமைப்பில் ஆட்சி புரிஞ்சவங்களும் கடகலக்கணத்தில் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அந்த வகையில் 11ஆம் இடம் வந்து 2ஆம் இடமோட கம்பைன் ஆகிறது வந்து ரொம்ப சிறப்பு. எப்பவுமே உங்களுக்கு இயல்பாகவே அந்த விஷயங்கள் இருக்கு. சரி, நீங்க பார்த்த வரைக்கும் என்ன நான் என்ன கேட்கறேன்னா, இப்போ இந்த கடகலக்கணத்துக்காரங்க ஒரு மைனஸ் அப்படின்னு சொன்னா என்ன மாதிரி மைனஸ் இருக்கு உங்களுக்கு? 5 வந்து 8ல் நிக்குது. 5-8 காம்பினேஷன். 5 விருச்சிகம் 8ஆ வந்து நிக்குது. அதே மாதிரி 3ஆம் இடங்கிறது இவங்களுடைய அறிவு, இவங்களுடைய கம்யூனிகேஷன், ஒரு நம்பிக்கை, இதெல்லாம் 3ஆம் இடம். அது வந்து காலச்சக்கரத்துக்கு 6ஆம் இருக்கு. அதனால நிறைய துரோகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. யாரை நம்புறோமோ அவங்களாலேயே பிரச்சனை. 12ஆம் இடம் பாருங்க, காலச்சக்கரத்துக்கு 3ஆம் இடமா மாறி. அப்ப நம்பிக்கைன்ற விஷயத்துல நிறைய வந்து இவங்க இது பண்றாங்க. பட் எல்லாம் இருந்தாலுமே சமாளிச்சு கொண்டு வந்துருவாங்க. இப்ப ஒரு பிரச்சனை நடக்குது, ஒரு பிரச்சனையில பாதிக்கப்பட்டுன்னா அதை வெளியிலவே காட்ட மாட்டாங்க. உள்ளுக்குள்ளேயே தாங்கிட்டு வெளியில தான் நம்பர் 1 அப்படிங்கறத நிரூபிச்சுட்டே இருப்பாங்க. சூப்பரா சொல்லிட்டீங்க. ஏன்னா இப்படிதான் பிரிக்கணும் இல்லைங்களா? ஒவ்வொரு லக்னத்தையும் வந்து என்ன காரகத்தோட காலச்சக்கரத்தோட ஒரு ரிசல்ட் ஜோதிடத்துல இருக்கு. அது நமக்கு தசாபுத்தி நடக்கும்போது அது அப்படியே அப்ளிகபிள் ஆகுதான். 100% உள்ள வந்துடும். 50% காலச்சக்கரத்துல இருக்கும். அந்த 50 இன்னொரு 50% இவங்க திசாபுத்தியில மேட்ச் ஆகும். நீங்க சொன்ன மாதிரி அந்த இடத்துல கூட வர வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? அந்த இடத்துல வந்து திடீர் யோகங்கள் பெருசா வராதுங்க. திடீர் சர்க்கிள் நிறைய 4-8-12 இருந்தா அந்த வாய்ப்புகள் கொடுத்துரும். ஆமா, சர்க்கிள்கள் வந்துடும். 4-8-12 சர்க்கிள். இப்ப இதே யோகம் வரணும் அப்படின்னா 1-10 இணையணும். இப்ப அது பாருங்க, கடகத்துக்கு 1-10 தானே. இப்ப கடக லக்னத்துல இப்போ ஒரு உதாரணத்துக்கு புனர்பூசத்துலேயோ பூசத்துலேயோ ஆயில்யத்துலேயோ எதில் பிறந்தாலும் சரி, அந்த கிரகமானது 10ஆம் வீட்டில் இருக்குன்னு வைங்க, சனியோ புதனோ குருவோ, அவங்களுக்கு 10ஆம் வீட்டு தொடர்புன்னு எடுத்துக்கணும். அப்போ அவங்களுக்கெல்லாம் இயற்கையாகவே தன்னுடைய சுயபலத்தால் ஒரு தலைமை பதவிக்கு போகிற ஒரு பவர் இருக்கு. ஆனால் 10ஆம் இடம் தொழிலும் கூட தான் இல்லைங்களா? பதவி, தொழில் எல்லாம் சுய தொழில் பண்ணுறோன்னு ஒரு என்ன இருக்கும். சுய தொழிலுக்கு அடிஷனலா என்ன வேணும் அப்படின்னா 2ஆம் இடத்தோட சம்பந்தம் வேணும். இப்ப தலைவருக்கு பணம் தேவையில்லை, அவர் மூளை உழைப்பு. 2ஆம் இடத்துக்கு 10ஆம் இடத்துக்கும் தொடர்பு இருந்தால் தான் அவங்கள வந்து கண்டிப்பா பணம் போட்டு பணம் பண்ணி தொழில் நடத்துவாங்க. சூப்பருங்க. 4ஆம் இடமும் உற்பத்தி. 4-10 நல்லா இருக்கும். அப்ப பெரிய பெரிய நிறுவனங்கள் நடத்துவாங்க. இன்னைக்கு இருக்கிற பெரிய பெரிய தொழில் முதலாளிகள், கோடீஸ்வரர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா 4-10 அதிகமாக இருக்கும். சூப்பருங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. அற்புதமாக டீகோட் பண்ணி சொன்னீங்க. கடகலக்கணக்காரங்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து மனசளவில் கொஞ்சம் பாதிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது ரொம்ப கிளாரிட்டியாக சொல்லியிருந்தீங்க. அடுத்தடுத்து காணொலி சந்திக்கலாங்கய்யா. நேரலை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி இன்னொரு காணொலி சந்திக்கும் வரை உங்கள் விடைபெறுவது உங்கள் மனிதன் பிரபாகரன். நன்றி, வணக்கம்.